ஆத்ம உணர்வின் ஆதிநிலை மரணம் இல்லா புனர்ஜன்மம் மகிழ்வே மனதின் ரீங்காரம் சனாதன தர்மம் நம் தர்மம் மகிழ்வே மனதின் ரீங்காரம் சனாதன தர்மம் நம் தர்மம். ஓம் சாந்தி. 4/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். தேவர்கள் தூய்மையாக இருப்பதனால் அதி மேன்மையான மனிதர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மை ஆகுகின்றீர்கள். கேள்வி: எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய எங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துள்ளார்? பதில்: ஏனெனில் நாங்கள் அனைவரும் குப்பை தொட்டியில் இருந்தோம். தந்தை எங்களை குப்பை தொட்டியில் இருந்து அகற்றி அழகானவர்கள் ஆக்குகின்றார். அவர் அசுர குணம் உள்ளவர்களை தெய்வீக குணம் உள்ளவர்கள் ஆக்குகின்றார். நாடக திட்டத்திற்கேற்ப தந்தை எங்களை குப்பைக்குள் இருந்து அகற்றி எங்களை தத்தெடுத்து எங்களை தனக்குரியவர்கள் ஆக்கியுள்ளார். பாடல். அதிகாலை பொழுதில் வந்துள்ளவர் யாரோ? ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தேவர்களாக ஆகுவதற்கு மிக ராஜரிகமான சம்ஸ்காரங்களை கிரகியுங்கள். உங்கள் உணவும் பானமும் மிக தூய்மையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். எதனாலும் தூண்டப்படாதீர்கள். உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். 2. உங்கள் மீது கவனம் செலுத்துவதுடன் அனைவருடனும் பெருமளவு அன்புடன் பழகுங்கள். உங்களையும் விட மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். சரீர உணர்வுடையவர்கள் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கருணை நிறைந்தவராக இருப்பதன் மூலம் கடந்த காலத்தின் எதையும் அமிழ்த்தி விடுகின்ற மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பவர் ஆகுவீர்களாக. யாராவது உங்களிடம் இன்னொருவரின் கடந்த கால பலவீனங்களை பற்றி உங்களிடம் சொல்ல வந்தால் நல்லாசிகளுடன் அப்பால் சென்று விடுங்கள். வீணான சிந்தனையோ அல்லது உங்கள் மத்தியில் பலவீனங்களை பற்றி பேசுவதோ இருக்கக்கூடாது. கருணை நிறைந்தவராகி கடந்த காலத்தின் எதையும் அமிழ்த்தி விடுங்கள். அவற்றை இல்லாமல் செய்து உங்களின் மனதில் நல்லாசிகளுடன் அந்த ஆத்மாவிற்கு தொடர்ந்து சேவை செய்யுங்கள். தமது சம்ஸ்காரங்களின் ஆதிக்கத்தால் ஒருவர் கூறுவது, செய்வது அல்லது எதையாவது கேட்பது தவறாக இருந்தால் அவரை மாற்றுங்கள். அவற்றை ஒருவரிலிருந்து இருவருக்கு, பின்னர் மூவருக்கு என இந்த முறையில் பரப்புவதன் மூலம் வீணான விடயங்களின் மாலை ஒன்று உருவாகுவதை அனுமதிக்காதீர்கள். இத்தகைய கவனம் செலுத்துவது எனில் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். ஸ்லோகம். திருப்தி இரத்தனம் ஆகுங்கள். நீங்கள் இறைவனாலும் மக்களாலும் அத்துடன் உங்களாலும் நேசிக்கப்படுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றியாளராக இருங்கள். ஆத்மா மற்றும் அவரின் சரீரம் இரண்டும் ஒன்றிணைந்து இருக்கும்போது உயிர் இருக்கும். அந்த ஆத்மா தனது சரீரத்தில் இருந்து பிரிந்து சென்றால் வாழ்க்கையே முடிந்துவிடும். அதேபோல் கர்மயோகி வாழ்க்கை என்றால் யோகம் இல்லாமல் செயல் இல்லை, செயல் இல்லாமல் யோகம் இல்லை.
சதா ஒன்றிணைந்தவராக இருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஆயுதமில்லாத மனைகள் அழிவற்ற பாரத பூமி, தேன் சட்டம் கனிகள் மரங்களிலே மாந்துள்ளும் நதிக்கரையோரங்களே, தேன் சட்டம் கனிகள் மரங்களிலே மாந்துள்ளும் நதிக்கரையோரங்களே, தங்க யுகத்தின் தேவதைகள் அமைதியும் அன்பும் சொர்க்க சுகம் வாழும் கைகள் தட்ட சிவாலய